பற்றி ஒரு சின்ன வரலாறு கூறாமல் இருக்கணும். எல்லாருக்கும் நீங்க அமைச்சீங்கன்னா நல்லா இருக்கும். அருமை நிலையத்திலே எல்லாரும் இந்த 1922ஆம் ஆண்டு இந்த உலகத்திலே முதல் வானொலி தோன்றியது. வானொலி என்கிற இந்த கருவி தோன்றியது பிரிட்டிஷ் காலத்துல, பிரிட்டிஷ் ஆட்சியில பிபிசி என்கிற பிரிட்டிஷ் பிராட்காஸ்டிங் கார்பரேஷன் என்கிற இந்த நிறுவனம் முதல் 1922ஆம் ஆண்டு லண்டனில் தோன்றியது. அதிலிருந்து 3 ஆண்டுகள் கழித்து 1925ஆம் ஆண்டு இலங்கையில் கொழும்பு ரேடியோ என்கிற ஒரு பெயரில் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் என்கிற ஒரு வானொலியை அவர்கள் ஆரம்பித்தார்கள். முதலில் இந்த வானொலி வெறும் செய்தி தொடர்புகளுக்காகவும் இராணுவ ரகசியங்களை அனுப்புவதற்காகவும் மட்டுமே ஆரம்பித்த இந்த வானொலி பின்பு பொதுமக்கள் தொடர்புக்கும் செய்திகளை அனுப்புவதற்கும் செய்திகள் தொடர்புக்கும் பயன்படுத்தப்பட்டது. இந்த வானொலி என்பது செய்திகளுக்காக மட்டுமே முதலில் ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பின்புதான் பாடல்கள், நேர்காணல்கள் அப்படின்னு இன்னும் சொல்ல போனா மக்கள் மிகவும் கவரக்கூடிய பாடல்களை ஒளிபரப்பினால்தான் இந்த வானொலி என்ற விஷயத்தை எல்லாத்துக்கும் பரப்ப முடியும் அப்படிங்கிறத முதல் கொண்டு வந்தது இலங்கை வானொலி. இந்த இலங்கை வானொலி என்பது உலகம் முழுவதும் கவரப்பட்டது. உலகிலேயே முதல் 1925ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் ஆரம்பித்தது முதல் வானொலி நிறுவனம் என்றால் உலகிலேயே இரண்டாவது வானொலியாக ஆரம்பிக்கப்பட்டது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் தான். அதன் பின்புதான் இந்தியாவில் மற்ற நாடுகளில் எல்லாமே வானொலி இந்த வானொலி இலங்கை வானொலி என்பது சாதாரண இல்லை. எல்லாரும் டிரான்சிஸ்டர்லாம் வாங்கினாங்கன்னா அப்படின்னு கேட்டுதான் எடுப்பாங்க. அவங்க நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புகிறோம் அழகு இருக்குது. அதெல்லாம் வாய்ப்பு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அழகு. காலையில் எழுந்ததும் கீதாஞ்சலி, பின்பு